இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ஒரு இட்லி தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு அரிசின்னு சொல்லலாம். இதை அட்லீஸ்ட் வாரத்தில் இல்லைனாலும் மாதத்தில் ஒரு 2 தடவையாவது எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இதை எப்படி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து இட்லி அரிசி 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு 100 கிராம், வெந்தயம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப அது மேலே தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் இது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம இட்லி அரிசி ஊற வைக்கிறத விட அதிக நேரம் ஊற வைக்கணும். அதனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இட்லி அரிசி, உளுந்து இதெல்லாம் 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அடுத்து இட்லி அரிசியும் வெந்தயம் 2 மணி நேரம் ஊறணும். உளுந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் கிரைண்டரில். இது இட்லி மாவு மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சதுமே அது கூட உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் கழித்து இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அரிசியை இட்லியாவோ இல்லை தோசையாவோ இல்லை புட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையாக சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதை இப்போ நான் மாவை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு செஞ்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு பதம் கரெக்டாக இருக்குது. இது தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் போட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு மாவு, இது ரொம்ப மெலிசாலாம் நம்ம நார்மலான தோசை அளவுக்கு வராது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா அரிசியோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் இட்லியும் ட்ரை பண்ணேன், அதுவும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு இட்லி எப்படி இதே மாவில் இட்லி ஊற்றுங்க, குழப்பு இல்லாமல் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் இட்லி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இல்லை நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு இட்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.